வாட்ஸ்அப் காலத்துல போய் லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறாண்டி. ஒரு அம்மா முதல்ல முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி தியேட்டரில் எல்லாருமே கவுண்டர் கொடுப்பாங்க. சசிகுமார் நடிக்கும் நந்தன் செப்டம்பர் 20 முதல். வணக்கம். முக்கியமான டிஸ்க்ளைமர். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் யார் மீதான தனிப்பட்ட தாக்குதலும் அல்ல, ஒரு ஆதங்கம் மட்டுமே. சில ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் நல்ல படங்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய படங்களுடைய கண்டென்ட், ப்ரொடக்ஷன் குவாலிட்டிலாம் சுமாராகிட்டே வரும். என்ன அவர் எடுத்த படமாக இதுன்னு ஆச்சரியமாக இருக்கும். இயக்குனர் ராஜேஷ் அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்து இப்போ பிரதர் அவருக்கான ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சீனு ராமசாமியும் அப்படி ஒரு இயக்குனராக மாறி வருவாரோன்னு ஒரு அச்சம் இருக்குது. முக்கியமாக அவருடைய தர்மதுரை, நீர்ப்பறவை ரெண்டுமே குவாலிட்டியான படங்கள். எனக்கு கண்ணே கலைமானையை கூட கான்செப்ட் லெவலில் பிடிக்கும். பட் மேக்கிங்காக ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. பட் அவருமே கூட ஆஃப் லேட் கொஞ்சம் அப்படியே டெனியல்லே இருக்காரோ, அப்படியே சுமாராகிட்டே வருதோன்னு வருத்தப்பட வச்சவர். ஏன்னா கண்ணே கலைமானே ஓகேவான படம், மாமனிதன் ரொம்ப ரொம்ப சுமாரான படம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை படத்துடைய ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்போது பெருசாக நம்பிக்கை வரல. சரி ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு போய் பார்த்தாச்சு. அப்படி பார்த்த இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹீரோ ஏகனுக்கு இது முதல் படம். கேமரா கான்ஷியஸ் ஆஃப் ஹீரோ இல்லாமல் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கு பாராட்டலாம். பட் கண்டிப்பாக நடிப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் கடும் பயிற்சி தேவை. டயலாக் டெலிவரியிலும் ஒரு மோனோட்டனி இருக்கு. சத்யாதேவி பழைய தமிழ் சினிமாவில் வர ஹீரோ தங்கச்சி கேரக்டருக்கான மீட்டர்லேயே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரிகிடா சாகாவும் அந்த கால தமிழ் சினிமாவில் ஹீரோ விரட்டி காதலிக்கிற, கல்யாணம் பண்ண நினைக்கிற அந்த மாமன் பொண்ணு மூட்லேயே நடிச்சிருக்காங்க. பட் ரெண்டு பேருமே நீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ஒரே சேவிங் கிரேஸ் யோகி பாபு தான். அங்கங்கே காமெடி, ரியாக்ஷன்ஸ், தேவைப்படுற இடங்களில் எமோஷனாகவும் ஆகுறதுன்னு தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நடிப்பில் கொடுத்துருக்காரு. மற்ற நடிகர்கள் எல்லாருமே ஓகே சுமார் அப்படிங்கிற அளவுகோலே நடிச்சிருக்காங்க. அண்ணன் தங்கச்சி பாச கதையை இன்னும் சில சோஷியல் மெசேஜையும் சேர்த்து கிளீனாக ஒரு படமாக தரணும்னு நினச்சிருக்காரு இயக்குனர் சீனு ராமசாமி. பட் தமிழ் சினிமாவில் பெரும்பாலான நேரங்களில் நடக்கிற மாதிரியே நல்ல எண்ணங்கள் மட்டுமே நல்ல படங்கள் உருவாக போதுமானதாக இருக்காது இல்லையா? அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. படத்துடைய பாசிட்டிவ் மெசேஜிங்கை மட்டுமே பாசிட்டிவாக சொல்லாமல் வேறு சில பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ரெண்டாவது பாதியில் சில காட்சிகள் எமோஷன், சென்டிமெண்ட், இந்த ட்ராமாலாம் லைட்டாக ஒர்க் ஆகுது. ஹீரோ கேரக்டருக்கான ஆர்க் கம்ப்ளீட் ஆகிற விதம், அவருடைய அம்மா கேரக்டருக்கான முடிவும் கூட நல்லா இருந்தது. ரெண்டு சின்ன பசங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கள சுற்றி எல்லாருமே குடும்பப்படுத்துறாங்கன்னு ரொம்ப ஓவர் மெலோ ட்ராமா காட்டாமல் யாருன்னு தெரியாத ஆட்களும் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நல்லாவே இருந்தது. ஹீரோ கூடவே வர கேரக்டர் கொடுக்குற ஒரு சில கவுண்டர்ஸும் ரகுநந்தனுடைய பாடல்கள் பின்னணி இசையும் கூட நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப சுமாரான ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், எமோஷன்ஸ் ஒர்க் ஆக வேண்டிய சின்ன வயசு போர்ஷன்ஸில் இருக்கிற சுமாரான நடிப்பு, ஸ்டேஜிங்கா வசனங்களா சீரியல் பார்க்குறோமோ அப்படின்னு வர ஃபீலிங், இதெல்லாம் சேர்ந்து இந்த கோழிப்பண்ணை செல்லதுரையை ஒரு டயரிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் மாற்றுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கிற ஒரு சம்பவம், அதனால் பாதிக்கப்படுற சின்ன பசங்க, அண்ணன் கஷ்டப்பட்டு வளர்க்குறான், தென் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு கான்ஃப்ளிக்ட், அப்புறம் ஹீரோவுக்கு கிடைக்கிற அதிர்ச்சின்னு ஒரே நேர்கோட்டில் நடக்கிற கதை. இதில் அங்கங்கே ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி வர விஷயங்கள் எதுவுமே இம்பாக்ட் இல்லாமல் கடந்து போகுது. எமோஷனலாகவும் படம் நம்மளை எங்கேயுமே என்கேஜ் பண்ணவே இல்லை. ஸ்டேஜிங்காகவும் மேக்கிங்காகவும் பார்க்கும்போது ஒரு காலத்தில் தர்மதுரை, நீர்ப்பறவை மாதிரியான படங்கள் எடுத்த டேரக்டருடைய படமா இது அப்படின்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு இந்த விஷுவல் லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப வீக்காகவே தெரியுது. அந்த ஹேண்ட்லிங்கும் கூட வீக்காக தான் தெரியுது. இன்டர்வெல்ல ஹீரோவுக்கு வர கோபம், அதை ஒட்டி அவர் பேசுகிற லாஜிக்கே இல்லாத ஒரு வசனம், அதுக்கப்புறம் அவர் தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்குற சீக்வன்ஸ், தென் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல பார்க்குற ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் இவரோட கடையை தேடி வர சின்ன பொண்ணு, அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள்னு எமோஷனலாக இருக்க வேண்டிய இன்னும் சில சிச்சுவேஷன்ஸும் கூட அபத்தமாகவே கன்வே ஆகுதுங்கிறதுனால எதையுமே நம்மளால சீரியஸாக எடுத்துக்க முடியல. காட்சிகளில் கண்டென்ட்டாகவும் புதுசாக சுவாரஸ்யமாக எதுவும் இல்லைங்கிறதுனால படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ரொம்ப நேரம் ஓடுற மாதிரியே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை நான் ஓப்பனிங் கட்டில் சொன்ன கவலையை கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு படைப்பு. கண்டிப்பாக நோபலான இன்டென்ஷன்ஸ் தான், ஒத்துக்கிறேன், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட விதம் தான் இந்த கோழிப்பண்ணையில் நம்மளை ஒரு ஆடாக ஃபீல் பண்ண வைக்குது. ஓல்ட் ஸ்கூல் மெலோ ட்ராமா கதைகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு.